ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி vlog என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறோம். இது டெல்லியில் இருக்க ஒரு காமாட்சி அம்மன் கோவில். நானும் இந்த கோவிலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஸோ ஒரு யூடியூபர் சொன்னதை வச்சு தான் இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. அதான் ஸோ இன்றைக்கி வெளியில் போயிருந்தோம். ஸோ அப்படியே இந்த கோவிலையும் பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு பிளான். மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பும்போதே பிளான் போட்டுட்டு தான் வந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்க இடத்துலேருந்து அந்த கோவிலுக்கு ஒரு 17 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ பாருங்கள், டெல்லியில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சண்டேன்றதுனால ஓவர் டிராஃபிக்காக இருந்துச்சு. அண்ட் கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா அப்பப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டெல்லி கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியல. நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா லோட்டஸ் டெம்பிள் தான் போயிட்டு வரோம். அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு அம்மன் கோவில் இருந்துச்சு. அந்த அம்மன் கோவில் பேர் வந்து கால்காஜி மந்திர். ஆனால் அது ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுனால அங்கே போக முடியல. இன்னும் 9 மினிட்ஸ் தான் இருக்குது கோவில் வர்றதுக்கு. இந்த கோவில் வந்து எங்கள் வீட்டிலேருந்தே ரொம்ப கிட்ட தான் இருக்குது போல். ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. நானும் பார்த்தேன் வீடியோவில். ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், சாமி தரிசனம் பண்ணலாம். நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ரீச் ஆகிட்டோம் கோவில்கிட்ட. இன்னும் 8 மினிட்ஸ் தான் இருக்குது. இந்த சைட்லலாம் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம போகிற கோவிலுக்கு கூட இப்போ தான் ரீசெண்டாக கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள காமாட்சி அம்மன் கோவிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து தான் இந்த கோவிலும் கட்டியிருக்காங்களாம். இந்த சைட்லலாம் டிடிஎஃப் ஃப்ளாட்ஸ் போல் பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இந்த இடத்துக்குள்ளே போகும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருந்துச்சு. ரொம்ப டிராஃபிக்கான இடம் கிடையாது, க்ரீனரியாக இருந்துச்சு. நம்ம கோவில்கிட்ட வந்துட்டோம். ரைட் சைடில் இருக்கிறது தான் கோவில். கோவில் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியா ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். குட்டி கோவிலாக இருந்தாலும் நல்ல சூப்பராக இருக்குது, லட்சணமாக இருக்குது, ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. விநாயகர் வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அம்பாள் இருக்காங்க. நல்லா சாமி பார்த்தாச்சு. நல்லா அழகாக இருக்காங்க அம்மன். விளக்கு போடுறதுக்கெலாம் இடம் வச்சுருக்காங்க இங்கே. நல்லா எல்லாருமே வராங்க இந்த கோவிலுக்கு, சவுத் இண்டியன்ஸ், நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னு. நல்லா சூப்பராக இருக்குது. அண்ட் வெளியும் பார்த்திங்கன்னா சவுத் இண்டியன் ஸ்நாக்ஸ், அகர்பத்தி அந்த மாதிரி எல்லாமே சேல் பண்ணுறாங்க. பூ பார்த்திங்கன்னா எல்லா விதமான பூவும் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே சாமியெலாம் கும்பிட்டு பிரசாதமும் வாங்கிட்டு வந்தாச்சு. இவர் பாருங்கள் பிரசாதம் சாப்பிட்றாரு. சாமி பார்த்துட்டு நாங்களும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நல்லா இருந்துச்சு. நல்லா அழகாக இருக்குது கோவில். லட்சணமான கோவிலாக இருக்குது. நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜ் மேலே என்ன எழுதியிருக்குன்னு, தேஷ் கா தில் தில்லி. சூப்பராக இருக்குது.
பாட்டு நல்லா இருக்கா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள்.